ஓகே வணக்கம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸில் வந்து ஒரு 95% முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆமாம் சார், டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார்ட் பேஸில் இருக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. ஓகே. ஏற்கனவே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வந்து அநேக காரணங்கள் பின்னாடி இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளை விட பெரிய ட்ரேடர்ஸுக்கு, பெரிய ஆளுகளுக்கு, எஃப்ஐஐ, டிஐஐ, ப்ரோ, சென்னை கிளைண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். பெரும்பாலும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு இன்ட்ராடே பேசிஸில் மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து நியூஸு. ஆமாம். அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபண்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ராடே பேசிஸில் மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து நியூஸு. அப்போ நியூஸ் வந்து நம்மளுக்கு தான் கடைசியாக கிடைக்கும். நம்ம தான் வந்து கடைசி பீப்புள், நம்மளுக்கு தான் கடைசியாக வரும். அப்போது இந்த கடைசியாக வரும்போது அவங்க முன்னாடியே வந்து நமக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆக்ஷன் டேக்கன்லாம் எடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? அப்போது அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து சார்ட்டில் வரும். ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன் சார்ட்டில் வரும்போது நம்ம அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி தான் போக முடியும். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடருக்கு உண்டான விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இமீடியட்டான சாதகங்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. எப்போவுமே ட்ரேடிங்கில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து அதோட ப்ராஃபிட்டும் அதோட லாஸையும் வந்து நம்ம ஓரளவு வந்து நம்ம கண்ட்ரோல்டாக கம்மியாக கிடைச்சாலும் வந்து லாஸ் இல்லாமல் நம்ம கொண்டு போகிறதுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் உதவுது. அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் தான் மார்க்கெட் மூவ் ஆகுதா அப்படின்னா வந்து இல்லைன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு இனிஷியலாக மூமெண்ட்டு நடந்து முடிஞ்சிடும். நடந்து முடிஞ்ச பின்னாடி நம்மளுக்கு தெரிகிறது தான் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு. இண்டிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து ரெண்டு விதமாக இண்டிகேட்டர்ஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் 6 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு ப்ரைஸோட மூமெண்ட்டு அது வந்து 5 மினிட்ஸு ப்ரைஸ் மூமெண்ட்டு, இல்லை 15 மினிட்ஸு, இல்லை 1 ஹவர், இல்லை 1 டே, இல்லை 1 வீக், இல்லை 1 மந்த், இல்லை 1 இயர், மொத்தமாகவே வந்து ஒரு கேண்டில் 6ல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ப்ரைஸோட மூமெண்ட் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கேண்டில் 6. கேண்டில் 6 பேட்டர்னில் வந்து என்ன, அது புல்லிஷ் கேண்டிலா, பேரிஷ் கேண்டிலா, கேண்டில்ஸில் நிறைய டைப் இருக்குது, ஒரு 5-6 டைப்ஸ் இருக்குது. அதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஒரு 4 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேமரு, அதுக்கு ஆப்போசிட் ஹேமரு, அதே மாதிரி டோஜி, உங்களுக்கு நம்ம பார்ப்போம், வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஓவரால் ஃபிகர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கேண்டில் 6 நல்லா தரோட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேண்டில் 6 பொறுத்த வரைக்கும் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதையே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒரு கான்செப்டே யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டர்ஸில் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. மோர் தென் 1000 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இன்றைக்கி. அதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரித்து லேகிங் இண்டிகேட்டர், லீடிங் இண்டிகேட்டர்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டையுமே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தணும், ட்ரேடிங்க்கும் பயன்படுத்தணும். சரிங்களா? 95% வந்து இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே. அந்த 5% என்ன யார் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ட்ரேடெல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இங்கே சார்ட்டில் வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற 95% பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு மார்க்கெட்டை நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இண்டிகேட்டரில் லேகிங் இண்டிகேட்டரு, லீடிங் இண்டிகேட்டர். லேகிங் இண்டிகேட்டரில் நம்ம முக்கியமாக மூவிங் ஆவரேஜஸ் பார்ப்போம். ஆர்எஸ்ஐ, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்ஐ, ஒரு ஸ்கிரிப்ட்னா ஒரு ஸ்டாக்கு. ஒரு ஸ்டாக் வந்து ஓவராக பை பண்ணிட்டாங்களா, ஓவராக செல் பண்ணிட்டாங்களா, என்ன கண்டிஷனில் இருக்குது, 14 டேஸை பேஸ் பண்ணி, அதுதான் முக்கியம். அது ஆர்எஸ்ஐ. அதுக்கப்புறம் பொலிங்கர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை காட்டக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இந்த 3 இண்டிகேட்டர் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லீடிங் இண்டிகேட்டர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டரு. ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டரில் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு,
நம்ம ட்ரெண்ட் லைன்லாம் போடுறோம் இல்லையா, ஆமா மேலேருந்து கீழே ட்ரெண்ட் லைன் போடுறது, கீழேருந்து பாட்டமில் ட்ரெண்ட் லைன் போடுறது, இது சப்போர்ட்டாக இருக்குது, இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸில் கொண்டாடுவோம். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அல்லது எக்ஸ்டென்ஷன் இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸில் இதில் ரொம்ப முக்கியமானது பைவட் பாயிண்ட்ஸ். பைவட் பாயிண்ட்டுங்கிறது வந்து இது எல்லாமே லீடிங் இண்டிகேட்டர்ஸ் பூராமே ஒரு ப்ரைஸை பேஸ் பண்ணி நமக்கு இண்டிகேட் பண்ணுறதுனால தான் இதை லீடிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்கிறோம். கடந்த காலத்தில் நடந்ததை வச்சு இனி அடுத்து வரும் நாட்களில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் லாகிங் இண்டிகேட்டர். அதுதான் மூவிங் ஆவரேஜஸ்ஸு, RSI இதெல்லாம் வந்து லாகிங் இண்டிகேட்டரில் வரும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக எது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரேடர் எதை வந்து அதிகமாக நம்புவாங்க அப்படின்னா லீடிங் இண்டிகேட்டர்ஸை மட்டும்தான் நம்புவாங்க. இதில் வந்து பைவட் பாயிண்ட்ஸு, சூப்பர் ட்ரெண்டு, ஃபிபனாச்சி, நம்மளே வரையக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லீடிங் இண்டிகேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் எந்த இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணணும், என்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இண்டிகேட்டர்ஸில் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு லைன் வச்சுருப்பாங்க. இப்போ 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் வந்து எந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. சார்ட்டில் கொடுக்குற அந்த செட்டிங்ஸை அப்படியே பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் இருக்குது. 5 நிமிஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 4 hours வரைக்கும், அதுக்கப்புறமாட்டிக்கு 1 day, அதுக்கப்புறம் 1 hour அப்படிங்கிற வரைக்கும் 1 month 1 week 1 month வரைக்கும் வந்து இந்த டைம் ஃப்ரேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்க தெரியணும். சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து செட் ஆஃப் கேண்டில் சிக்ஸு, ஒரு 10 கேண்டில் சிக்ஸு சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன பேட்டர்னை காட்டுது, ஒரு 14 கேண்டில் சிக்ஸு சேர்ந்து என்ன காட்டுது, ஒரு மாதம் கேண்டில்ஸ் என்ன காட்டுது, ஒரு மாதம்னா பல மாதங்கள் சேர்ந்த கேண்டில் சிக்ஸு நமக்கு என்ன மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணி காட்டுது அப்படிங்கிற சார்ட் பேட்டர்ன். சார்ட் பேட்டர்னில் வந்து நிறைய இருக்குது. இல்லியட் வேவ் இருக்குது, டவ் தியரி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். அதுக்கப்புறமாட்டு வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் தான். எவ்வளோ வால்யூம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது வால்யூம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நான் காலையில் வந்து இன்ட்ராடேக்கோ இல்லை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கோ இல்லை டே ட்ரேடுக்கோ இல்லை பொசிஷனலுக்கோ இல்லை என்கிட்ட இருக்க ஈக்விட்டியில் ஏதாவது ஒரு ஹோல்டிங்ஸை கூட நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் விற்கிறேன் ஒரு ஸ்டாக் நான் விற்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா வால்யூம் 1 தான் அர்த்தம். ஸோ வால்யூம் 1ன்னு அர்த்தம். வால்யூம் வந்து இங்கே 2, நான் விற்றதையும் நீங்கள் வாங்கினதையும் சேர்த்து 2ன்னு கணக்கு பண்ண முடியாது. வால்யூம் 1 தான். நம்ம வந்து F&Oவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, வால்யூம்னா ட்ரேடில் வந்து நடந்துருச்சு, நான் வந்து விற்றுட்டேன், நீங்கள் வாங்கிட்டீங்க, ஸோ அதுதான் வால்யூம், முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு முடிஞ்ச ஒரு விஷயம் வால்யூம் வந்து ஹெவியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்கோடைய மொமெண்டம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா ஸ்ட்ரென்த்தாக இல்லையா. வால்யூம் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூம் பிரேக் அவுட் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும், மறுபடியும் அது கண்டிப்பாக ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட்டை வந்து நம்ம பார்ப்போம், நம்ம வந்து சார்ட்லேயே பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம நம்பணும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை வந்து நம்ம எப்போவுமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல்ஸ் தான் டெக்னிக்கல்ஸும் உருவாகுது. பெரும்பாலான மக்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அதை வந்து 100% அதை வந்து அதுதான் உண்மை அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஆனால் நம்ம வழி இல்லை. நம்ம வந்து 95% மக்களில் தான் நம்மலாம் இருக்கோம். 5% மக்கள் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து அவங்க உருவாகுவாங்க. அதான் 5% பீப்புள்ஸ் வந்து டெக்னிக்கலே உருவாக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து செயல் முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து அவங்களுடைய ட்ரைனிங் முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அவேர்னஸை கொடுங்க அப்படின்னா, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டு நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி தான் இதை மூவ் பண்ணணுமே ஒழிய, இந்த இண்டிகேட்டரை வச்சே வந்து பல மடங்கு வந்து 5 ரூபா 10 ரூபா ஆயிரும், 1 2000 அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது எப்போவாவது தான் நடக்கும்.
ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு சயின்ஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கேண்டில்ஸில் வந்து சிங்கிள் கேண்டில்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது பெரிய டைம் ஃப்ரேமில் தான் ஒரு சிங்கிள் கேண்டிலை வந்து நம்ம பார்க்கணும். கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னா நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம், இல்லை இதை நான் சொல்கிறதுனாலும் சொல்லிடுறேன். இது ஓரளவு தெரியும் சார். ஓரளவு தெரியும். எல்லாம் என்னென்னலாம் தெரியும்? மர்போசா தெரியுமா? ஹேமர், அதோட இன்வெர்டட் ஹேமர், ஹேங்கிங் மென், அதோட மாரிபோசோ தெரியாது சார். மாரிபோசோங்கிறது ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை. ஒரே கேண்டில் மேலே விக்குன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேலே வந்து விக்கு இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா விக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் மாரிபோசோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய ரெட் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பேரிஷ் மர்போசோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வந்து சார்ட்ல போய் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம நிஃப்டியவே எடுத்துக்குவோமே, ஒரு சாம்பிளுக்கு நிஃப்டியவே எடுத்துக்குவோம். ஸோ கேண்டில்ஸில் வந்து நிறையா டைப் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து வால்யூம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்க ஒரு ரெட் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதாவது வந்து ஃப்ரைடே 4ஆம் தேதி. இந்த கேண்டில் தான் மர்போசோ. பேரிஷ் மர்போசோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டில் இதுதான். ரைட்டுங்களா? எப்போவுமே வந்து இந்த பேரிஷ் மர்போசோ கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா 1 ஹவரில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஏற்கனவே முடிஞ்சிடுச்சுன்னு தானே அர்த்தம். செல்லிங் ஆகி ஃபுல்லாக வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மர்போசோ வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன ப்ரெஷரில் இருக்குது. தி சேம் வந்து நம்ம எதை சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா வால்யூம் பார்க்கணும். கீழே இருக்க வால்யூம் பாருங்கள். இந்த வால்யூமில் ஒரு ப்ளூ கலர் கோடு ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் கோடு, வால்யூம் காண்டி உள்ள மூவிங் ஆவரேஜ் கோடு. ஒரு 14 டேஸை பேஸ் பண்ணி அந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராவ் ஆகும். இந்த வால்யூம் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கிட்டத்தட்ட வந்து 27ஆம் தேதியோடைய வால்யூமை வந்து இது வந்து பிரேக் பண்ணலை. ஸோ வால்யூமோடைய அளவு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மேலே தெரியும் நமக்கு ஒரு 193.68 மில்லியன் மேலே இந்த இடத்துல காட்டும். அந்த அளவுக்கு தாண்டாட்டாலும் இதில் இடைப்பட்ட எல்லா வால்யூமையும் இது பிரேக் பண்ணியிருக்கு. தி சேம் டைம் வந்து இந்த மர்போசோ கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. மர்போசோ கேண்டில் க்ரியேட் ஆனால் டேரெக்டாக நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சீக்ரெட்டை ஆன்சரையும் டேரெக்டாக சொல்லிடுறேன். எப்போவுமே மர்போசோ கேண்டிலுடைய ஹை நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், லோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து கோடு போட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு நான் ஒரு சேப் கலர் கோடு போடுறேன். இது நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சப்போர்ட். இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட். இப்போ இந்த 1 ஹவருக்கு வந்து இதுதான் சப்போர்ட்டு, இதுதான் ரெசிஸ்டன்ஸு. ஸோ வந்து இந்த லீடிங் இண்டிகேட்டராக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மேனுவலாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டையும் நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டோம். ஸோ ட்ரேட் செட்டப் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இதுக்குள்ளே வந்து ட்ரேட் எடுக்கிறது தான் அது ஸ்கேல்பிங் ட்ரேடு.
நம்ம வந்து பெர்ஃபெக்டாக ஒரு இன்ட்ராடே எடுக்கிறோம் 9:15 ஒரு 3:15 வரைக்கும் நம்ம வந்து நம்மளால இன்ட்ராடே எடுக்க முடியும். ஸோ 1 ஹவரை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், இல்லை ஒரு நாள் 2 நாளுக்கு நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம், ஒரு வாரத்துக்கு பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம், கேண்டில்ஸோடைய பேட்டர்ன் ரொம்ப முக்கியம், அந்த கேண்டில்ஸோடைய டைப் இது, இந்த அனாட்டமி வந்து இப்போதைக்கு இது பேரிஷ் மர்போசோ. ஸோ 1 ஹவரில் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடரு ஒன்று இதுக்கு மேலே பிரேக் பண்ணி புதுசாக கேண்டில் வச்சா தான் பை பண்ணுவாங்க, இல்லை இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி ஒரு கேண்டில்ஸ் இப்போ இங்கே க்ளோஸ் ஆகி ஒரு கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்போ இங்கே தான் அவங்க செல் எடுப்பாங்க. ஸோ இது செல் எடுக்கணும், அதுதான் உண்மை. ஸோ இங்கே தான் செல் எடுக்கணும். ஸோ 1 ஹவருங்கிறது வந்து நம்ம வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயோ ட்ரேடை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு மணி நேரம் கணக்கை வச்சு தான் இதை பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கடைசியாக வந்து 9:15 இந்த கேண்டில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை. அன்னைக்கே வந்து நமக்கு எப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குது அப்படின்னா 1:15 கிடைச்சிருக்கு. ஸோ 1:15 செல் போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து நம்மளுடைய புரோக்கர் விண்டோவில் வந்து உடனே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அன்னைக்கு வச்சோம்னா 3:15 முடிஞ்சிடும். அன்னைக்கு வந்து இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் ஒரு க்ரீன் சின்ன ஒரு டோஜி கிரியேட் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு இன்டிசிஷன் டோஜி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இது நல்லா பார்த்துங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு டோஜி, மேலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டோஜி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஓகே, மேலே வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, டோஜிக்கு மேலே க்ளோஸ் வைக்கதா டோஜிக்கு கீழே க்ளோஸ் வைக்கதா கேண்டில் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மர்பூசோ கணக்கு நம்ம அதை தான் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் யாராவது ஒருத்தவங்க அவசரப்பட்டு இங்கே செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் இதுக்கு மேலே வரைக்கும் இதிலேருந்து ஒரு எப்போ நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதிலேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க முடிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல செல் எடுக்க முடியும். அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அப்போ நம்மளுடைய ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு வந்து நம்ம பாடம் பார்க்கலாம், அது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இது ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் உங்களால் அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த கேண்டில் இங்கே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்ளை வந்து இங்கே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கணும், கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கணும். 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா நிஃப்டியில் கொடுக்கக்கூடாது. என்ன இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு 1 lakh rupees வச்சு நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் ஒரு நாளைக்கு 1500 ரூபா தான். பர்சன்டேஜ் நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. நான் 10 லட்ச ரூபா பண்ணினாலும் அதே பர்சன்டேஜ் தான், அந்த 1.5% தான். இப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 1 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரே ட்ரேடுன்னு நம்ம எடுக்கக்கூடாது. 1 லட்ச ரூபாயை வச்சா நம்ம வந்து அதை வந்து ஒரு 3 trade to 4 ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணணுங்கிறது நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டில் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அது வந்து அது ரொம்ப முக்கியமான சிலபஸ். ஸோ இப்போ 1 ஹவர் கேண்டிலை பேஸ் பண்ணி நான் செல்லை அடித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டில் இன்கேஸ் திரும்ப மேலே போனால் மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கலாம். இது மறுபோசம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி ஆனால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸில் நமக்கு தெரியணும், ரைட்டுங்களா? ஹைலி ரிஸ்க்கு உள்ளவங்க இதை செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ரிவார்டு எனக்கு இவ்வளோ வந்தால் போதும்னு சொல்லி இங்கே வெளியில் வரவங்களும் இருக்காங்க. இல்லை அடுத்த நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மர்போசோடைய எஃபெக்ட்டு இந்த கேண்டிலுடைய கன்ஃபர்மேஷனு அடுத்து வந்து 3/15 ஃப்ரைடே ரொம்ப முக்கியம். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போக இது வந்து மண்டே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து இது இப்போ இந்த கேண்டில்ஸ் வந்து எடுத்துக்காட்டுக்காண்டி நான் மர்போசோங்கிற கேண்டில் எடுத்துக்காட்டுக்காண்டி நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், ரைட்டுங்களா? இதே அடுத்த நாளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த அளவு கேப் கூட இருந்திருக்காது, இல்லை மேலே கூட ஓப்பன் ஆகிருக்கலாம், இல்லை கீழே கூட ஓப்பன் ஆகிருக்கலாம். ஸோ 1 ஹவர் வச்சு நம்ம பண்ணும்போது அன்னைக்கே மேக்ஸிமம் வெளியில் வர முடிஞ்சிச்சுன்னா ஓகே. இல்லை நான் வந்து என்னால் இதுக்கு நான் வந்து ஹெட்ஜ் பண்ண முடியும், நான் வந்து இப்போ 22,938 இது ஒரு ஸ்டாக்காகவே வச்சுக்குவோமே,
இந்த ஒரு 22,938 நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக வந்து என்னால் 23,253 ரூபாய்க்கு நான் வந்து ஸ்டாப் லாஸை என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு சொன்னால் செல் பண்ணலாம். ஸோ திங்கட்கிழமை வந்து இங்கே கீழே இறங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம், இல்லை மறுபடியும் ஸ்டாப் லாஸையும் அடிக்கலாம். ரொம்ப முக்கியம். இங்கே கேண்டில் 6 என்ன சொல்லுது அப்படின்னா நல்ல செல்லிங் ப்ரெஷரு ஒரு மர்போசா கேண்டில் ஜென்ரேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுது. அதே சமயம் ஒரு ஒன் ஹவரில் இதெல்லாமே வந்து மேலே இருந்து டவுனில் வந்து இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆனதுனால இது போக சில இண்டிகேட்டர்ஸுக்கு இந்த 2 கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணுமா பண்ணாதா அடுத்த நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். ரைட்டா? ஓகே. மர்போசாங்கிற கேண்டில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? புரியுது. ஸோ வந்து இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஒரு டோஜி, இல்லைன்னா இதை வந்து ஸ்பின்னிங் டாப்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப்பு. கீழே இறக்கி வரும்போது இந்த டோஜி உருவாகுதே சார், அப்போ மேலே போகும் தானே கணக்கு எடுத்துக்கோங்க. எஸ், அப்படி தான் கணக்கு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நடக்கலையே. இப்போ இது வரைக்கும் விட்டுருங்க, இது வரைக்கும் இங்கே இருந்து இது வரைக்கும் வந்தது. அப்போ திரும்ப மறுபடியும் மேலே போகும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பை பண்ணவங்க அவ்வளோ பேருமே டோஸ்ட் ஆகிருப்பாங்க. டோஸ்ட்டு. ஸோ வந்து நம்ம வந்து அப்படிலாம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதோட ஃப்ரைடே பொசிஷனுங்கிறது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ். டெய்லியுமே இருக்கியா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணி ஹோல்டு பண்ண முடியாது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதுக்கு அலௌடு இல்லை. அன்னைக்கே செல் பண்ணணும்னா அன்னைக்கே நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், அன்னைக்கே நம்ம வாங்கி ஆகணும். ரைட்டுங்களா? ஆனால் பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ட்ராடேல பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கே நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆமாம், செல் பண்ணி ஆகணும். ஸோ வந்து டெலிவரியில் நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம்னா நோ கொஸ்டின், எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம அதை ஹோல்டு பண்ணலாம். ஆனால் செல் பண்ண முடியாது. செல் பண்ணினாலும் 3:15 அன்னைக்கு அந்த 3:30 மணிக்குள்ளே அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க நம்மளுடைய செபி ரூல் பிரகாரம். ரைட்டுங்களா? ஆமாம், செல் பண்ணிவிட்டு மெதுவாக வாங்கிக்கிறதுக்கு இன்னும் வெளிநாட்டுல எல்லாம் வந்து அந்த இது ஆப்ஷன் இருக்குது. ஹர்ஷத் மெத்தா பீரியட்ல எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு விற்று வச்சுட்டு அது நல்லா அடி மட்டத்துக்கு வரும்போது வாங்கிக்கிற கூடிய ஒரு நல்ல இது இருந்துச்சு. அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம இதில் இல்லை, ரூலில் இல்லை. அதனால் வந்து ஸோ நம்ம பார்க்குறது வந்து நம்ம எதுக்காண்டி இந்த ட்ரேட் எடுக்க போகிறோம், இன்ட்ராடேயா இல்லை டே ட்ரேடிங்கா? இப்போ இந்த மர்போசோ கணக்கு பண்ணி எடுத்தோம் அப்படின்னோம்னா டே ட்ரேடிங்கு. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் இதுதான் ஆக்சுவலாக ரூலு. பட் மர்போசோவில் இவ்வளவு நாளாக வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது லோ டைம் ஃப்ரேமுக்கு வந்து நமக்கு என்ன சிக்னல் கிடைக்குது, எனக்கு 1500 பாயிண்ட்டு தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த இடத்துல வந்து செல் எடுத்துடுறேன், இந்த இடத்துல இங்கேயே செல் எடுத்துறேன், கீழே இறங்கிட்டு இருக்கும்போது செல் எடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் வந்து என்னால் வந்து 100 பாயிண்ட்டு, இது வந்து இங்கே அடுத்தது 100 பாயிண்ட் அசால்ட்டாக பிடிக்குது. ஸோ நான் ஒரு 1500 பாயிண்ட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக இந்த 1 ஹவர் கேண்டில் என்னை ஏமாற்றிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஐயோ நம்ம வச்சோம்னாலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னு புலம்புறதுக்கு காரணம் எந்த டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி கேண்டில் சிக்ஸை என்ன பேட்டர்னில் என்ன இண்டிகேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாதவங்க தான் அதை புலம்புவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து வேணுங்குமேனு நடக்கிறது இல்லை மார்க்கெட்டில், ரேண்டமாக. இப்போது இங்கே செல் பண்ணவங்க கண்டிப்பாக இங்கே வாங்குவாங்கல்ல. அப்போ இங்கே ஷார்ட் அடித்தவங்க இங்கே ஷார்ட் அடித்தவங்க எல்லாரும் கவர் பண்ணும்போது அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மறுபடியும் க்ரீன் கேண்டில் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகுறது. ஷார்ட் கவரிங், அவங்களுடைய கவரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஷார்ட் பில்டப் ஆகும், மறுபடியும் ஷார்ட் பில்டப் ஆகி தான் கீழே விழுந்துருக்கு. ரைட்டுங்களா? இது குளோபல் கியூஸ்னால ஏற்பட்ட பெரிய கேப் அப்பு. கேண்டில்ஸ்னாலேயோ இண்டிகேட்டர்ஸ்னாலேயோ வந்து ஓவரால் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. மார்க்கெட் மூவ்மெண்ட்டை தான் இந்த கேண்டில்ஸுக்கும் இந்த இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு காட்டுது. ஸோ நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டு, நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, நம்ம எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு போடுறதுக்கும் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் கூடயே ட்ராவல் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் கூடயே ட்ராவல் பண்ணுறதுக்கும் தான் இண்டிகேட்டர்ஸ். அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எப்போவுமே சரி மேலே இருந்து வந்துருச்சு இல்லை இப்போ இது பாட்டம் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னால் பாட்டம் அவுட் ஆகலை.
அதனால வந்து மேலே இருந்து டவுனில் வந்துருச்சு, சப்போர்ட்டில் வந்து உனக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு டோஜி விழுந்தா மறுபடியும் மேலே போகும் அப்படிலாம் அவசியம் இல்லை. மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிஸ்க்கை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பைக்கு போகணும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே ஒரு சப்போர்ட்டு நான் கோடு போட்டிருந்தேன். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் மேலே போணுச்சு. என் நண்பன் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு 2 lakhs கிட்ட வந்து அவர் வந்து லாஸில் இருக்காரு. நான் சொல்கிறேன், இல்லை தம்பி கொஞ்சம் பொறுமையாக இரு, இது மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இனி அவசரப்படாத, கொஞ்சம் ஒரு நாள் இப்போ இன்னையோட லோ வந்து நீ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோ. இன்னையோட லோனா இந்த லோ ஸ்டாப் லாஸாக வச்சுக்க. 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னா அவர் 9 நாளுக்கே வந்து 2 லட்ச ரூபாயை வந்து லாஸை புக் பண்ணிட்டு, சார் இல்லை சார் எனக்கு பொறுமையாக இருக்க முடியல, நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்னா அவரை வந்து அவருக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்து ஸ்டாக்கெல்லாம் வாங்கியிருந்திருக்காரு, ஸ்விங் ட்ரேடுக்காண்டி வாங்கியிருக்காரு. எப்போவுமே ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம நம்பவே கூடாது. நம்மளுடைய ஓன் நாலேஜு, நம்மளுடைய ஓன் கன்விக்ஷனில் தான் ஒன்று வாங்கணும். அப்போ தான் நம்ம ஓன் கன்விக்ஷனில் வாங்கி நம்ம லாஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து யார் மேலே வெறுப்பும், நம்ம மேலே நமக்கு வெறுப்பு வராது. மேற்கொண்டு நம்ம வந்து உடஞ்சி போயிடுவோம், மறுபடியும் வந்து நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியாது. இதெல்லாம் ட்ரேடிங் சைக்காலஜியில் இருக்கும் ஒரு சில நுணுக்கங்கள். ஸோ அதனால் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்மளுடைய லாஸை நம்மளே தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ண பின்னாடியும் கேண்டில்ஸ் மேலே போகிறதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. நம்மளுடைய இதை முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத முக்கியம். ஆனால் இது எப்படி சார், இப்போ இதில் எப்படி நம்ம வந்து இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு, இப்போ இந்த இடத்துல இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை உடச்சி மறுபடியும் வந்துச்சுன்னா இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, இங்கே ஒரு லோ வந்து இங்கே ஒரு லோ இருக்குது, இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இது எப்போவோ போட்ட கோடு, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. இப்போ நானும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி. உண்மையை சொல்ல போனேன், இங்கே வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், மொத்தமாக போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது வந்து கேண்டில் 6ஓட ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர். ஸோ கேண்டில்ஸில் வந்து இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ க்ரீனாக இருந்தால் புல் கேண்டிலு, ரெட்டாக இருந்தால் பேர் கேண்டிலு. விக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து எப்போவுமே அந்த கேண்டில்ஸோட லோ இல்லை அந்த கேண்டில்ஸோட ஹையை பிரேக் பண்ண பின்னாடி தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும், வித் வால்யூமோட கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேயா? இந்த வால்யூமோட அப்படின்னா அது எப்படி சார்? நான் புரியல. எப்படி வால்யூமோட இங்க வாங்க, மேட்டருக்கு இங்க வாங்க. இப்போ இங்க பாருங்க, எப்பவுமே இந்த வால்யூம் கேண்டில் வந்து ரெட்டா இருக்கு கிரீனா இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது. ஓகே, இது என்னெல்லாம் கேட்டா அது கிரே கலரா மாத்துறது பெஸ்ட். சரிங்களா? ஆமா, இதை வந்து சும்மா வச்சிருக்கேன். ஆனா இந்த ரெட்டு கிரீனை வந்து நம்ப கூடாது, இது ஏமாத்தம். பட் இந்த வால்யூம் என்ன வால்யூம் காட்டுது? 239 மில்லியன் மேல காட்டுது. இங்க காட்டுதா உங்களுக்கு? ஆமா, இது கேப் அப்பா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இது ஏன் ரெட்டா இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டே கேண்டில் க்ளோஸுக்கு மேல இருந்துச்சுன்னா இது வந்து கிரீனா இருக்கும். ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டில் ரெட்டாக காட்டும், அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வால்யூம், இதுக்கு முன்னாடி உள்ள வால்யூம் எல்லாத்தையும் இது பிரேக் பண்ணிடுது. ஓகே, ஓகேங்களா? இது ஒரு இன்வெர்டட் ஹேமர். ஓகே, இன்வெர்டட் ஹேமர், சுற்றியெல்லாம் தலையில திருப்பி போட்ட மாதிரி உள்ள ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் எப்படி மெஷர் பண்ணி பார்க்கறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கீழே இருக்க விக்கு மாதிரி 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ மேலே இருக்கணும். ஸோ நம்ம வந்து இதை நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்கு மேலே இருக்கு டேட்டாவில். சரி, ஓப்பன்ல இருந்து லோ எவ்வளோ போயிருக்கு? 21,743. 808 இருந்து 743 போயிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் மெஷரிங்கை வச்சு பார்ப்போம். இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 65 பாயிண்ட் கீழே போயிருக்கு. ரைட்டுங்களா? ஆமாம். இப்போ விக் அடிச்சிருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச பின்னாடி தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச பின்னாடி, ஏன்னா 1 ஹவரில் இருக்கும். டே ட்ரேடிங்கு 2-3 நாளைக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு தான் இந்த 1 ஹவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை சேம் டே.
சேம் டேல 1 ஹவரை கணக்கு பண்ணி நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறோம். இது நான் எடுத்தேன், அது வேற விஷயம். அதுக்கு அடுத்து வந்து இந்த விக்கு 271 பாயிண்ட். ஸோ 6 3 18 3 டைம்ஸ்க்கு மேல போயிருச்சா? ஆமா. கீழே 65 அறுநாங்க 24 4 டைம்ஸ் மேல போயிருக்கு. கரெக்டா? 271 பாயிண்ட். இதே மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ஹேமர். இதே இது வந்து இப்படி ஆப்போசிட் இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமரா இருக்கு. இன்வெர்டட் ஹேமர் இது கலர் முக்கியம் இல்லை எப்பவுமே. புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில், மர்போசோ இந்த மாதிரி கேண்டிலுக்கு இல்லை மேலே கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. இது என்ன கேண்டில், இது ஒரு பேர் கேண்டில் அப்படி தான் சொல்ல முடியும். பட் இதை வந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இது ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கலரை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. இன்டிசிஷன் கேண்டில்ஸ் எதுக்குமே கலர் முக்கியம் இல்லை. எப்படி இந்த வால்யூமில் கலர் முக்கியம் இல்லைன்னு சொன்னனோ அது மாதிரி இன்டிசிஷன் கேண்டில்ஸ் எதுக்குமே வந்து கலர் முக்கியம் இல்லை, லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். லொக்கேஷனுங்கிறது வந்து இந்த சார்ட்டோட பிளாட்ல, இந்த பிளாட்ல அது வந்து எந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அக்யூரேசி அதிகப்படுத்துமே ஒழிய அதுதான் சட்டம்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போது மேலேருந்து கீழே டவுனில் நல்ல சப்போர்ட்டு இந்த இடத்துல, இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்து கீழே வந்து பிரேக் பண்ணி ஃபேக்கோ பிரேக் ஆகி கீழே வந்து மறுபடியும் விக்கு அடிச்சிருக்கு. 65 பாயிண்ட் விக்கு அடிச்சிருக்கு. அதே சமயம் வந்து 65 பாயிண்ட் விக் அடித்த பின்னாடி மறுபடியும் ஃபுல்லாக 271 பாயிண்ட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த விக்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு இன்வெர்டட் ஹேண்டர், புல்லிஷ் இன்வெர்டட் ஹேமர், ரைட்டுங்களா? இப்போ இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. இல்லை இல்லை அன்னைக்கே விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேண்டில்ஸ் தான் இருக்காது. இப்போ இந்த இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு இந்த இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, இங்கே இருந்து ரீடெஸ்ட் எடுத்துருச்சு, திருப்பி மறுபடியும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2.25 to 3.25 கேண்டில் 1 ஹவரில் அப்போ இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல விழுந்துருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து புல்லிஷாக நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா அது டைம் முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல இந்த கேண்டில் உருவாயிருக்கு. இது சப்போர்ட் லைன் தான், இது ஒரு சூப்பரான சப்போர்ட் லைன். இந்த லைனை இதில் இருந்து ரீடெஸ்ட் ஆகி மேலே போயிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஆல் டைம் ஹை நோக்கி போயிருக்கோம். ஆனால் அதை உடச்சி கீழே வந்து இப்போ சைட்வேஸ்க்குள்ளே வந்துருச்சு. இது பேட்டர்னாக நான் சொல்கிறேன். அப்போ நம்ம இதை கவனிக்கணும். பேட்டர்னாக வந்து உள்ளுக்குள்ளே வந்துருச்சு, சைட்வேஸில் வந்துருச்சு. ஸோ வந்து டைம் ரொம்ப முக்கியம். டைம் ஃப்ரேம் நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அப்போ 2.25 3.25 இந்த கேண்டில் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்காரணம் கொண்டா நம்ம வந்து அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதா இல்லை இங்கே உருவான கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதான்னு. ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு அசம்ஷன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நான் வந்து எப்போ ட்ரேட் எடுத்துருக்க முடியும் அப்படின்னா 10.15 தான் ட்ரேட் எடுக்க முடியும், ரைட்டுங்களா? ஓகே, சப்போர்ட்டு இதை வந்து இந்த இதை வந்து பிரேக் பண்ணிருச்சு, கண்டிப்பாக மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தி சேம் டைம் 10.15க்கு அட்வான்ஸ் டிக்ளைன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மினிமம் 35 ஸ்டாக்ஸ் வந்து ஹைலையும் 15 ஸ்டாக்ஸ் லோலையும் இருக்கணும். 38 ஸ்டாக்கு என் கணக்குக்கு வந்து 38 ஸ்டாக்குக்கு வந்து மேலே இருக்கணும், சரிங்களா? என்ன சார் அது புரியல, இன்னொருத்தர சொல்லுங்க சார். இப்போ அதுதான் எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும், பல டைமென்ஷனில் பார்க்கணும், பல பார்வையில் இருக்கணும். இப்போ 10.15க்கு நான் என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் 10.15க்கு இந்தியா விக்ஸோடைய ஆக்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். இந்தியா விக்ஸுங்கிறது தான் வந்து ஃபியர் இண்டெக்ஸ், சரிங்களா? ஃபியர் இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து அன்றைக்கி வந்து டவுன் ஆகுதா இல்லை அப் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து இது வந்து 7ஆம் தேதி. இந்தியா விக்ஸ் வந்து எப்போவுமே இந்தியா விக்ஸுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் ஒரு கோரலேஷன் இருக்கும். இந்தியா விக்ஸ் வந்து
கடுமையாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஃபேர் இண்டெக்ஸ் அது, அதாவது வந்து மொத்த கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் டோட்டல் போட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் இந்த இண்டெக்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் தான் வந்து மார்க்கெட்டோடைய ஃபியர்னஸை வந்து நம்மளுக்கு காட்டும். ரைட்டுங்களா? ஓகே. 7 ஏப்ரல் 7ஆம் தேதி 7ஆம் தேதி தானே? ஆமாம். பாருங்கள், 7ஆம் தேதி இந்தியா விக்ஸ் வந்து அன்னைக்கு வந்து 9:15 to 10:00 ஒரு சரியான ஒரு அப்பில் இருந்திருக்கு. ரைட்டா? அதனால தான் வந்து நமக்கு விக் அடித்து அன்னைக்கு அந்த ஒரு கேண்டில் உருவாயிருக்கு. இந்த கேண்டிலை பார்க்கும்போது இல்லை இதுக்கு அடுத்த கேண்டில் பார்க்கும்போது இந்தியா விக்ஸும் ஏறுது, நம்ம மார்க்கெட்டும் ஏறுது அப்படின்னா மார்க்கெட்டு புல்லிஷ் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நான் காட்டுறேன். இந்தியா விக்ஸ் வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு, இந்தியா விக்ஸ் கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். 2 மொத்தம் 4 இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அதை நான் ஸ்லைடாக காட்டுறேன், அதை வந்து குறித்து வச்சுட்டு பாருங்கள். இங்கே வந்து அன்னைக்கு வந்து இந்தியா விக்ஸும் ஏறி இருக்கு, அதுக்கடுத்து நம்ம நிஃப்டியும் ஏறி இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து அது புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இண்டிகேட்டரில் இந்தியா விக்ஸோட இண்டிகேட்டர் நம்ம பார்க்குறதுனால. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10:00 நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறதா வச்சுக்கோங்க. பட் என்னோட ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ் 21,743 வந்து நான் பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு தான் நான் இது பண்ண முடியும். இது வந்து பெரிய ஸ்டாக்குங்கிறதுனால நம்மளுக்கு இதோட அமௌண்ட்டு பெருசாக இருக்குது. ஈக்விட்டிஸில் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இருந்திருக்காது. ஆனால் நம்ம எவ்வளோ லாட் எடுக்கிறோம், எத்தனை லாட் சைஸ் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டாப் லாஸுக்கு தகுந்த மாதிரியான லாட்டு தான் எடுக்கிறோமா? நம்ம ஆளுக்கு ஒரு 2000 குவான்டிட்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூமெண்ட்டுக்கு 2000 ரூபா வந்து லாஸ் ஆகும். இல்லை என்னால் வந்து ஒரு 20 பாயிண்ட்டு ஒரு 10 பாயிண்ட்டு ஒரு 2000 குவான்டிட்டி நான் எடுக்கிறேன், 200 ஸ்டாக்கு 2000 குவான்டிட்டி எடுக்கிறேன், என்னால் வந்து 20 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் என்னால் வந்து சமாளிக்க முடியும், நான் அந்தளவுக்கு கேபிட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னுங்கிற உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டு உங்களுடைய ட்ரேட் செட்டப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லோ தான் வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இந்த லோ வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பேசாமல் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணணும். ஸோ ஃபர்தராக இன்னும் கீழே போகிறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரேடை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு இன்வெர்டட் ஹேமருங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கன்விக்ஷனை கொடுக்குது. இந்த சப்போர்ட்டில் எனக்கு மேலே 2வது கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ 10:15 இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும்போது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 10:30 10:45 வந்து டைம் ஓடி இருக்கும். அந்த டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்த்து நம்ம வந்து முடிவு எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே ஒரு இண்டிசிஷன் கேண்டிலுக்கு லோ தான் ஸ்டாப் லாஸு. என்ட்ரி பாயிண்ட் உண்மையிலே இங்கே எடுப்பாங்க அப்படின்னா இதுக்கு மேலே போனால் தான் என்ட்ரி பாயிண்ட் எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே போய் என்ட்ரி பாயிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு மணி இல்லை, 3:15 முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டு. புரியுதா? ஓகே. ஸோ லாங் டைம் ஃப்ரேமில் வந்து என்ட்ரி எடுக்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய ஸ்டாப் லாஸை தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுக்கணும். டார்கெட்டு எங்கே வேணாலும் போகலாம், இது வரைக்கும் கூட போயிருக்கு அடுத்த நாள். ஓகே ஓகே புரியுதுங்களா? அப்போ டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பைவர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ கேண்டில் 6 பொறுத்த வரைக்கும் இண்டிசிஷன் கேண்டில் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஹை லோ அதோட லொக்கேஷன் எந்த இடத்துல லொக்கேஷனுங்கிறது சார்ட்டோடைய சப்போர்ட் ஏரியாவில் இருக்கா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஸோ கேண்டில் 6 பொறுத்த வரைக்கும் கேண்டில் 6 வந்து நீங்கள் எல்லா கேண்டில்ஸையும் நீங்கள் வந்து கூகுளில் படிக்கலாம். நான் வந்து இதில் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப நுணுக்கமான டெக்னிக்ஸை தான் சொல்லித்தரேன். ஓகே ரைட்டுங்களா? இப்போ கேண்டில்ஸில் இருக்குது, ஏகப்பட்ட கேண்டில்ஸ் இருக்குது, ஜப்பானீஸ் கேண்டில் 6 ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியம் 3 டைப் கேண்டில்ஸு 2 டைப் கேண்டில்ஸு ரொம்ப அதோடைய அக்யூரேசி லெவல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போது 3 கேண்டில்ஸோட பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். இது வந்து சிங்கிள் கேண்டில்ஸில் இது வரைக்கும் பேசியிருக்கோம். 2 கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் என்கல்ஃபிங் ஹராமி பேர்சிங், அதாவது புல்லிஷ் பேர்சிங்கா இல்லை பேரிஷ் பேர்சிங்கா. பேரிஷ் பேர்சிங்கை வந்து டார்க் க்ளவுட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 கேண்டில்ஸு பார்த்துருவோம். எப்போவுமே லைவில் ரன்னிங் மார்க்கெட்டில் இருக்கும்போது 2 கேண்டில்ஸ்லாம் வந்து அக்யூரேசி லெவல் கம்மியாக தான் இருக்கும். முக்கியமாக வந்து
நம்ம எடுக்கிற டைம் ஃப்ரேமை பொறுத்து இருக்குது. அதாவது கடைசி 2 கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறது. இப்போ இந்த 2 கேண்டில்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 2ம் புல்லிஷ் கேண்டில் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய வேறு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. புல்லிஷ் கேண்டிலில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இதோடைய மேலே வந்து ஒரு இண்டிசிஷன் டோஜியிலேருந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த 1 hour கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 கேண்டில்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான எடுத்துக்காட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் பாருங்க. அதில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்க்கலாம். டூ கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஹராமி அப்படின்னு ஒரு கேண்டில் இருக்குது, என்கல்ஃபிங் அப்படின்னு ஒரு கேண்டில் இருக்குது. ஹராமியில் வந்து புல்லிஷ் ஹராமியா பேரிஷ் ஹராமியா. இப்போ வந்து நான் இந்த 2 கேண்டில் மட்டும் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 2 கேண்டில் மட்டும். ஓகே. அந்த டைம் வந்து மார்க்கெட்டு முடிஞ்ச நேரமாகவும் இருக்கலாம். ரன்னிங்கில் பார்க்குறது வேஸ்ட். ரன்னிங்கில் நிறைய பேர் ரன்னிங்கில் பார்ப்பாங்க. ரன்னிங்கில் பார்க்குறது வேஸ்ட்டு. 2 கேண்டிலும் கம்ப்ளீட் ஆகணும். இந்த 2 கேண்டில் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த 2 கேண்டில் நான் சொல்கிறேன். இந்த 2 கேண்டில் ஓகேங்களா. இது வந்து கரெக்டாக வந்து புதன்கிழமை கேண்டில், இது வந்து செவ்வாய்க்கிழமை கேண்டில். புதன்கிழமை நான் ஒரு 3:45க்கு நான் பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி கேண்டில் இருக்குது, 2 கேண்டில் இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு உள்ள இதோடைய ஓப்பன் க்ளோஸ், இது வந்து ஓப்பன், இது க்ளோஸு. இந்த ரெட் கேண்டிலுக்குள்ளே இந்த கேண்டில் உள்ளுக்குள்ளே சின்னமாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் இது தாய், இது குழந்தை, ஹராமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த கேண்டிலுக்குள்ளே இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னா 2 கேண்டில்ஸ் பேட்டர்ன், அது வந்து ஹராமி அப்படின்னு சொல்லுவோம். ஹராமி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதோடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஹராமினா அடுத்த கேண்டிலுமே வந்து க்ரீனாக தான் போகும், மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியம், இந்த ஹராமி கேண்டிலுக்கும் இந்த பேரிஷ் இந்த ரெட் கேண்டிலுக்கு உள்ளுக்குள்ளே தான் இந்த கேண்டில் வந்திருக்கு. பட் இந்த கேண்டிலுடைய 60%க்கு மேலே ஒரு புது கேண்டில் வந்தால் மட்டும்தான் இந்த ஹராமி அப்படிங்கிற இந்த 2 டைப் கேண்டில் 6 பேட்டர்ன் வந்து ரியலைஸ் ஆகிருக்கு, வேலிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே ஓகே. ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு புது கேண்டில், இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹராமி வந்து டே கேண்டில் வைஸாக அடுத்தடுத்த நாட்களில் மேலே தான் வந்து கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த ஹராமி கேண்டிலை நம்ம நம்ப முடியாது. ஓகே. மேலே கீழே வந்துருச்சு அப்படின்னா இன்வேலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 2 கேண்டில்ஸ் இன்வேலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு இது மேலே வந்துருக்கு, ரீடெஸ்ட் ஆகி. இந்த கேண்டில் என்னவா ஆயிருக்கணும், இங்கே வந்து முடிஞ்சிருக்கணும், இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கணும். இந்த கேண்டில் இங்கே வந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு டேட் டைம் ஃப்ரேமில் இனி வரும் நாட்களில் ஞாபகம் வச்சுக்கணும், இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக மார்க்கெட்டை நியூ ஹைஸ்க்கு போகும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. இப்போ இங்கேயே ஓப்பன் ஆனவுடனே இந்த கேண்டில் ஹராமி கேண்டில் வந்து ஃபெயில்டு, முடிஞ்சிச்சு, இன்வேலிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம், வேலிடேஷன் ஆகலைன்னு அர்த்தம். இதே மாதிரி இப்போ இது ஆப்போசிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே கண்டிஷன் தான், ஆப்போசிட்டில் இருந்தால் இதுவுமே பாருங்கள், இந்த 2 கேண்டிலுமே வந்து இந்த கேண்டிலுமே வந்து ஒரு புல்லிஷ் ஹராமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 80%க்கு மேலே இது க்ளோஸ் வைக்கலை, இங்கே வரைக்கும் போனது சஸ்டெயின் ஆகாமல் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது இன்வேலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து இதுவும் டோஜி, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் இது ஒரு பேர் கேண்டில் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கேண்டிலுக்கு வந்து டைப் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே விற்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இங்கே விச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பாடி ஆஃப் த கேண்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கேண்டில் உள்ளுக்குள்ளே, இந்த கேண்டிலோட வவுத்துக்குள்ளே ஒரு சின்ன கேண்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் ஹராமி.
புல்லிஷ் ஹராமி என்ன சொல்லுவாங்க, புல்லிஷ் ஹராமினா கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மடத்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த கேண்டிலுக்கு 75% மேலே இந்த குழந்தையோட அடுத்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் இங்கே 75% மேலே புதுசாக க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நான் அது வந்து புல்லிஷ் கேண்டிலாக அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டினா இது அந்த விக்குக்கு மேலே இருக்கணுமா சார்? அப்போ விக்குக்கு மேலே இருக்க வேண்டியதில்லை. இங்கேருந்து இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஆமாம் இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போது இதில் இருந்து இப்போ இந்த கேண்டிலோடைய க்ளோஸ் இருக்குது, இந்த கேண்டிலோட க்ளோஸில் இருந்து இந்த கேண்டிலுக்கு ஒரு 75% மேலேனா கண்டிப்பாக இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல புது கேண்டில் க்ளோஸ் ஆகி வச்சுருக்கணும். இதுக்கு மேலே வச்சுச்சுன்னா கன்ஃபர்மேஷன் அர்த்தம். இதுக்கு மேலே இந்த விக்குக்கு மேலே வந்து இந்த ஒரு கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுங்க, இந்த ஹராமி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, அது வந்து ஹராமி கேண்டில்ஸ் தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஓகே, அதே வரிசையில் இங்கே பக்கத்தில் இருக்கு சார், இன்னொரு ரெட் ஒன்று லைன்ல இருக்கு பாருங்க, இங்கே ட்ரெண்ட் லைன்லயே இந்த சைடு லெஃப்ட் சைடு அதுக்கு மேல உள்ளது பக்கத்துலயே ஒன்று வரும். அந்த கேண்டில் அதான் சார். இது கரெக்டா? இது பாருங்க, இந்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சதுனால இது வரைக்கும் போயிருக்கு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இது போயிருக்கு. ஆமாம், ரைட்டுங்களா? ஸோ 2 கேண்டில்ஸு இந்த ஹராமி புல்லிஷ் ஹராமி வந்து வேலிடேஷன் ஆயிருச்சு, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. இந்த கேண்டிலோட லோ தான் வந்து ஸ்டாப் லாஸு. இந்த கேண்டில்லே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னோம்னா அடுத்தடுத்த நாட்களில் வெயிட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரிகிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மினிமம் ஒரு 50 பாயிண்ட் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கும் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம்னா. பட் எங்கே என்ட்ரி எடுத்துருக்கோம் எது வரைக்கும் போகும்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் தான் நம்மளுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பைவட்டு ப்ளஸ் வந்து ட்ரெண்ட் லைன், முக்கியமாக பைவட்ஸ் வந்து நமக்கு நிறைய பிரித்து கொடுக்குற பைவட்ஸ் வந்து சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அப்படிங்கிற இண்டிகேட்டர் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த கேண்டில்ஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்ப்போம், இண்டிகேட்டர்ஸில் பார்ப்போம். இப்போ நம்ம கேண்டில்ஸ் தான் பார்க்குறோம். கேண்டில்ஸ்க்குன்னு நான் ஒரு இதே வச்சுருக்கேன், டபுள் சைடு கேண்டில்ஸுக்கு. இவ்வளோலாம் நம்ம பார்க்க முடியாது நம்ம மார்க்கெட்டில். நமக்கு தேவை ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ் என்ன சொல்லுது, அதோட லொக்கேஷன் என்ன, கேண்டில்ஸோட அனாட்டமியம் என்ன, இதெல்லாம் தெரியும் இல்லையா, ஹை லோ விக்கு க்ளோஸ் ஆகிறது. ஆமாம், இப்படி வச்சுக்குவோம். இப்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சிகப்போ பச்சையோ, இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த மாதிரி பெருசாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்கல்ஃபிங் அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் பார்த்துக்குங்க, இதை விட்டுருங்க, இல்லைன்னா இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 கேண்டில் இருக்குது ஷார்ட்டில், எந்த இடத்துல வேணாலும் உருவாயிருக்கலாம். பட் ஹை டைம் ஃப்ரேமில் தான் இதை நம்ம பார்க்கணும், க்ளோசிங்கில் தான் பார்க்கணும். இது வந்து ரன்னிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹை டைம்னா மேக்ஸிமம் 1 ஹவர்ல பார்க்கலாமா சார்? 1 ஹவர் பார்க்கலாம், ஆனால் முடியணும். இப்போ இது வந்து ஒரு 1.25 கேண்டில் இது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் எடுக்கக்கூடாது கணக்கு. எதுங்க 30 மினிட்ஸ் சார்? இல்லை, 30 மினிட்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. 1 மணி நேரம், 4 மணி நேரம், 1 டே, 1 வீக்கு, இந்த மாதிரி உள்ளதுக்கு தான் வந்து இந்த 2 டைப்ஸ் கேண்டில்ஸை வந்து நம்ம பெரும்பாலும் பார்க்கணும். நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு அக்ரஸிவ் ட்ரேடராக இருக்கணும், ரொம்ப டிஸ்கிரிஷனரி ட்ரேடராக இருக்கணும். புரியுங்களா? இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இப்போ வந்து இது ஒரு 11:05க்கு இந்த கேண்டில் விழுந்துருச்சு, இது முடிஞ்ச உடனே 11:10க்கு இது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11:10க்கு முடியும் போது 5 நிமிஷம் முடியணும் இல்லையா? 5 நிமிஷம் முடிஞ்ச பின்னாடி இதுக்கு அடுத்த கேண்டில் இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கல்ஃப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இந்த கேண்டில் வந்து என்கல்ஃபிங் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். என்கல்ஃப் ஆயிருச்சுன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா,
இந்த ஹைக்கு மேலே ஒரு புது கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், புல்லிஷ் ஆகும்னு அர்த்தம். இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும், பேரிஷ் ஆகும்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப முக்கியம், இது வந்து புல்லிஷ் ஹராமியா பேரிஷ் ஹராமியா அப்படிங்கிறத நமக்கு வந்து இதில் கலரே போட்டிருக்க மாட்டாங்க. இந்த புத்தகம்லாம் காசு கொடுத்து வாங்கின புக்கு சார், ரொம்ப காலமாச்சு. இதிலே பார்ப்போம், லைவ்லேயே பார்ப்போம். என்கல்ஃபிங், ஓகே, இதிலே பார்ப்போம், நம்மளுடைய சார்ட்லேயே பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். என்கல்ஃபிங்கிறது ஒரு சின்ன கேண்டில் ஒரு பெரிய கேண்டில் ஆக்கிரமிச்சிச்சுன்னா என்கல்ஃபிங். ஒரு பெரிய கேண்டிலுக்குள்ளே சின்ன கேண்டில் வந்துச்சுன்னா அது ஹராமி, ரைட்டுங்களா? கண்டிஷன் சேம் தான். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னனோ அதே கண்டிஷன் தான். 80%க்கு மேலே க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு புல்லிஷ் ஹராமி, இந்த 2 கேண்டிலும். இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் ஹராமி, இந்த 2 கேண்டிலுமே ஒரு புல்லிஷ் ஹராமி, ரைட்டுங்களா? நம்மளுக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா இந்த கேண்டில் தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த கேண்டில் போக இந்த கேண்டில் தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் இங்கே இது பிரேக் அவுட் ஆன பின்னாடி என்ட்ரி எடுத்துக்கலாம், இல்லை பிரேக் அவுட் ஆயிரும். இது வந்து கரெக்டாக ஒரு 3:10க்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கேண்டில் அப்படின்னா, அப்போ வந்து 3:15 இது வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆயிரும். இல்லை ஒரு விக் அடிச்சிருச்சு அப்படின்னாலும் ஓகே, அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹராமி, இந்த புல்லிஷ் ஹராமி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்கல்ஃபிங், அவ்வளோதான் விஷயம். இந்த கேண்டில் இங்கிட்டும் இந்த பெரிய கேண்டில் இங்கிட்டும் இருந்துச்சுன்னா அது என்கல்ஃபிங்னு அர்த்தம். கண்டிஷன் சேம். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜில் அடுத்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இப்போ இதே வந்து ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்க்குறோம். எப்போவுமே ஸ்மால் டைம் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும், முக்கியமாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு, ரைட்டுங்களா? எக்ஸிட் ஆகிறதுக்கு நான் 15 மினிட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவேன். 5 மினிட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். லோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா 15 மினிட்ஸு, ஹை ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா 30 மினிட்ஸு. நாள் கணக்காக நான் வந்து இந்த ட்ரேடை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் 1 hour. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரிங்க சார். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி, ஆனால் இது உண்மையான என்கல்ஃபிங் கேண்டில் இல்லை. இந்த விக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே இருக்கணும், இந்த பாடிக்கு கீழே இருக்கணும், ஆமாம், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே, ஆமாம். இது வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில், ஆனால் ஃபெயில்டு. இந்த கேண்டிலுக்கு மேலே இங்கே கேண்டில் புதுசாக க்ளோஸ் வைக்கணும். மறுபடியும் நாமம் போட்ட மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சு அப்படின்னாலே சைட்வேஸ்ன்னு தான் அர்த்தம். ஆமாம், எப்போவுமே 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் வந்துச்சுனாலே இது ஒரு 2வது 15 நிமிஷம் கேண்டில். அதனால் வந்து இந்த 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? ஸோ 2 கேண்டில்ஸில் இன்னொன்று வந்து பேர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்சிங்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, இப்போது இந்த 2 கேண்டில் நம்ம வந்து பேர்சிங்காகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் க்ரீன் கேண்டில் இதை விட கொஞ்சம் அதிகமாக பெருசாக இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் 2 விக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 விக்கும் வந்து எக்ஸாக்டாக இருக்குது, 2 விக்கும் 2 லோவும் எக்ஸாக்டாக இருக்குது, 2 கேண்டிலோட பாடியும் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பான முறையில் என்னவா இருக்கும் அப்படின்னா பியர்சிங் அப்படின்னு அர்த்தம். பியர்சிங் வந்து நல்லா, அதுவுமே வந்து நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கேண்டில்ஸ் தான். இருந்தாலும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் அதுக்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து என்ன மாதிரி கேண்டில்ஸ்லாம் நமக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம எந்த கேண்டில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போது என்கல்ஃபிங் பார்த்துட்டோம், அதே மாதிரி வந்து பேர்சிங் பார்த்துட்டோம், ஹராமி பார்த்துட்டோம். வேணால் ஒரு சின்ன டயக்ராம் வேணாலும் நான் உங்களுக்கு அதில் பக்கத்தில் போட்டு காட்டிடுறேன்.
மைண்டில் நிற்கி. ஸோ இது பார்த்தாச்சு. நம்ம என்கல்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கேண்டில் அதை என்கல்ஃப் ஆகணும். இதை வந்து அடுத்த கேண்டில் வந்து இப்படி என்கல்ஃப் ஆகணும். ஸோ அப்படி என்கல்ஃப் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம என்கல்ஃபிங் சொல்லுவோம். அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலுக்கு ஹைக்கு மேலே புதுசாக வரணும். அப்போ தான் அது வந்து மறுபடியும் மேலே போகும்னு அர்த்தம். இது வந்து இது வந்து பச்சை கலர் கேண்டிலாகவும் இது வந்து ரெட் கலராகவும் இருக்கலாம், இல்லை பச்சை கலராகவும் இருக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா சொல்ல முடியாது. இது இன்வேலிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். ஓகே. அதே மாதிரி தான் ஹராமி அப்படிங்கிறது. ஹராமினா வந்து மதர் அண்ட் சைல்டு அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹராமினா ஜப்பான் மொழியில் வந்து மதர் அண்டு சைல்டு அப்படின்னு அர்த்தம். மதர் அதாவது ஒரு தாய் வகுத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய கேண்டிலுக்கு உள்ளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு சிவப்பு கலர் கேண்டில், இது வந்து ஒரு பச்சை கலர் கேண்டில் அப்படின்னா அடுத்த கேண்டில் இதுக்கு மேலே இந்த கேண்டிலுக்கு இங்கேருந்து இங்கே 80% இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கேண்டில் புதுசாக வைக்கணும், க்ளோஸ் வைக்கணும். வச்சா மட்டும் அது வேலிடேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாங் டைம் ஃப்ரேமில் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேமில் மாட்டிக்குவாங்க, ஆனால் இது லாங் டைம் ஃப்ரேமில் நல்லா வேலை செய்யும். இந்த 3 டைப்புமே பேர்சிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்படி 2 கேண்டில் இருக்கு அப்படின்னா 2 கேண்டில் வந்து ஹராமியிலே கீழே வருமா சார்? அப்போ பியரிஸும் உண்டோ ஹராமியில? ஆமாம், இது எல்லாத்துலேயுமே பேரிஷும் இருக்கும், புல்லிஷும் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட் அது ரைட்டுங்களா? இது பேரிஷ். இது வந்து இப்போது இது வந்து நம்ம என்கல்ஃப் ஆகுது. ஒரு சின்ன கேண்டில், இது வந்து பச்சை கேண்டில்னு வச்சுக்குவோம். ஓகே. இது வந்து ஒரு க்ரீன் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இது என்கல்ஃபிங். ஆக்சுவலாக இது வந்து பச்சையாகவும் இருக்கலாம், சிவப்பாகவும் இருக்கலாம். பட் இந்த கேண்டில் பச்சையாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த கேண்டில் பச்சையாக இருந்துச்சுன்னா அது வந்து என்கல்ஃபிங் ஃபார் புல்லிஸ். இது ரெட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்கல்ஃபிங் ஃபார் பேரிஷ். புரியுதா? அவங்க தான் என்கல்ஃப் ஆகுது. கலரை வச்சு நீங்கள் அது பேரிஷ் கேண்டிலா, புல்லிஷ் என்கல்ஃபிங்கா, பேரிஷ் என்கல்ஃபிங்கான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதோட இப்போ இது ரெட் கேண்டிலாக இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே புது கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் ஷார்ட்டு. இது கிரீன் கலர் கேண்டிலா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேல வந்து புது கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் புல்லு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலிடேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்ட்ரியா எடுக்கணும். ஆமா, அது வரைக்கும் நம்ம வந்து அவசரப்பட்டு எடுக்க கூடாது. லோ டைம் ஃப்ரேம்ல எடுத்தோம் அப்படின்னம்னா லோ ப்ராஃபிட்டு, லோ லாஸ், இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். ஓகே, ரைட்டுங்களா? ஆமாம், அதே மாதிரி தான் டோஜியில் வந்து லாங் லெக்குடு, ட்ராகன் ஃப்ளை, கிரேவ் ஸ்டோன் டோஜி, இது எல்லாமே இருக்குது. சிங்கிள் டைப்லேயே இருக்குது. ஆனால் இதை கம்பைன்டு வித் 3 கேண்டில் ஸ்டிக்ஸில் பேட்டர்னில் பார்க்கும்போது தான் நமக்கு 80% வந்து நம்மளுக்கு வந்து அக்யூரேசி இருக்கும். இந்த ஐட்டம் இது நம்ம நாளைக்கு பார்க்குறோம், எக்ஸாம்பிளோட பார்க்குறோம், சில ஸ்டாக்ஸோட. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல. ஓகே, இன்னும் சாப்பிடல சார். ஓகே, இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, நைட்டு கிளாஸ் உண்டா சார், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? நாளைக்கு பார்த்துக்குவோம். இன்னைக்கு நிறைய ஐட்டம் வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, தேங்க் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. சூப்பரான ஐட்டம்லாம் ஒன்று வச்சுருக்கேன், அதெல்லாம் போஸ்ட் பண்ணுனேன். சரி, ஓகே, நாளைக்கு பார்த்துக்குவோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.